அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழகத்திலே நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி சைக்கோ மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து முருக பக்தர்களை வம்பிழுத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட சைக்கோ மாடல் ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். நேற்றைய தினம் மதுரையில் ஒரு அப்பாவி உயிர் போயிருக்கு. அவர் ஒரு ஆகச்சிறந்த முருக பக்தர் பூரணச்சந்திரன் அப்படிங்கிறவர் தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி எரித்து தன்னை மாய்த்து கொண்டார். என்ன காரணம்னு பார்த்தா அவர் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்ற விடாமல் தடுத்த காரணத்தினாலே மனம் வேதனை அடைந்து தன்னைத்தானே ஜோதியாக மாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டிருக்கிறார். தொடர்ந்து முருக பக்தர்களை காவ வாங்கி கொண்டிருக்கும் இந்த விடியா திராவிடிய இந்த சைக்கோ மாடல் அரசை விரைவில் முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து களை எடுப்பார்கள். அதாவது ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவு, அதை மதிக்க தெரியாத இந்த திராவிட மாடல் சைக்கோ மாடல் ஆட்சியிலே அனைத்து நிர்வாகத்துறையினரையும் இது சைக்கோவாக தான் மாற்றி வச்சுருக்காங்க. கமிஷனர், மாவட்ட ஆட்சியர், செயல் அலுவலர், இப்படி அனைவரையுமே நீதித்துறையிலிருந்து வன்மையாக கண்டனம் செஞ்சுருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் போய்கிட்டு இருக்குது. நீதிமன்றத்தில் இன்னும் அந்த வழக்கு முழுமை அடையலை. கண்டிப்பாக இங்கு உயிர் நீத்த அந்த பூரணச்சந்திரன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் வகையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கண்டிப்பாக லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் சார்பாக தீபம் ஏற்றி வழிபடுவோம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு. இந்த ஆட்சி விரைவில் களையப்படும். முருகனின் வதத்தால் சூரசம்ஹாரம் செய்யப்படும். நன்றி.